சூப்பரான டேஸ்டான கோதுமை அல்வா, நல்ல திருநெல்வேலி அல்வா மாதிரியே ஜம்முன்னு சூப்பராக நம்ம வீட்லேயே, அதாவது நம்ம குக்கர்லேயே அதை வேக வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். கோதுமை மாவு எந்த கோதுமை மாவுனாலும் பரவாயில்ல, அதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்குனாலும் சரி, நெய் ஊற்றுறதுக்குனாலும் சரி, சர்க்கரை போடுறதுக்குனாலும் சரி, எல்லாம் ஒரே கப்பை மட்டும் அளவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அல்வா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை மாவை நல்லா ஜலிச்சிடலாம். பாருங்க, எப்படி தான் என்னதான் இருந்தாலும் நம்ம சுத்தமாக வாங்கினாலும் இந்த தவுடெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அல்வா செய்யும் போது ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல வளவளன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பை எடுத்தேன் அப்படின்னா இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி பாருங்க. இதுலயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கப்பிலேயே என்ன பண்ணியிருந்தேன், 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டோம். இருந்தாலும் நமக்கு கட்டி இருக்குமோன்னு பயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜலிச்சிங்க இல்லையா ஜல்லடை, அதுலேயே ஊற்றி என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பாத்திரத்தில் தான் நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிடலாம். இப்போ இந்த மாவு ஜலிச்சோம் இல்லையா, அந்த ஜல்லடையிலேயே நம்ம இந்த மாவை இதில் ஊற்றலாம். இது கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்றவங்க இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதாம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க. ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காய் தருவது இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா சீவிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சுட்டு இதை மேலே தூவி விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். இந்த கலவையை எடுத்து இதில் வச்சுருவோம். குக்கருக்குள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. இது 3 விசில் மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவை எடுத்தோமோ அதே கப்லேயே நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கரை எடுத்துக்கலாம். இது 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். இதுலயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரையும் போதே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ இல்லை அப்படின்றவங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுட் கலர் சேர்க்கலை, அதுக்கு பதில் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது கம்பி பாகு அப்படி இல்லைன்னா கெட்டி பாகு அதெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. சக்கரை மட்டும் கரையணும். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம்.
பாருங்கள், சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கோதுமை மாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுடலாம். எடுத்து இந்த மாதிரி செய்யும் போது கோதுமை நல்லா வெந்துடும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள், இது வெந்ததுனால உங்களுக்கு கட்டிலாம் ஆகாது. அப்படியே நீங்கள் கலக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது என்னாகும், எல்லாம் அந்த சக்கரை பாகோடு சேர்ந்து வேகும் போது உங்களுக்கு அல்வா வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக மாவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டி விடுவோம். இது எல்லாமே நல்லா வெந்திருக்கிறதுனால கரண்டி வச்சு இப்படி கலக்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இது கட்டி ஆயிடுச்சுலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இது கட்டியெல்லாம் ஆகலை. இப்படி கரண்டி வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா கூழ் மாதிரி வந்துடும். நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துருச்சுப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 1/4 கப், அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு நெய், அதாவது 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றுனது வந்து எல்லாமே உறிஞ்சிருச்சு. அதனால் நம்ம மறுபடியும் நம்ம நெய் ஊற்றணும். அல்வா பார்க்கறதுக்கே நல்ல ஜம்முன்னு சூப்பராக நல்லா வந்துடுச்சு. பாருங்க, அல்வாவோட கலரே பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்து கலரும் போது நல்லா சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரணும். நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க, இப்போ அல்வாவை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.